எல்லாருக்கும் வணக்கம். சும்மாவே ஸ்டேஜ் ஏறினா உதறும், இல்லை பயங்கரமாக ஏசி வேறு குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேறு யாருக்கா எல்லாருக்குமே குளிருது? அப்போது ஓகே, நான் டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனை நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதிலே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது என்ன, எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக்கு துக்கோமாலின்னு வருதுரா, அந்த அதான்டா, அதோட வேறு வெர்ஷன் டாப் குக் டூ குக் பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரை பிடிச்சதுலாம் தெரியாது. நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஷோ நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸு அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே. ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் இந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட், அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதிலே கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்கள், பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அது இன்னொரு 10 வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸு அது எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு, அதான் இந்த சிறையில் சொன்னாங்கள்ல, அந்த நீலவதி பாட்டு தான் பயங்கரமாக இருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினே இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல, டாடா படத்தில் அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வர, அது யூடியூப்பில் தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப்பு வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much.